அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். தேவ சித்தப்படி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்று சொன்னால் தேவ பிள்ளைகளே, நமது சித்தத்தை பரலோகம் நிறைவேற்ற வேண்டும் என்று மன்றாடுவதல்ல. பரலோக சித்தத்தை பூலோகத்துல நாம் செய்ய விட்டு கொடுப்பதே ஜெபம். அண்ணா ஜெபம் என்ன பல வருஷம் என்ன ஜெபம், ஆண்டவரே எனக்கு பிள்ளையை தாரும், கேட்கவே இல்லை. ஏன் ஜெபத்தை இப்ப மாத்திரா என்ன, ஆண்டவரே நீ எனக்கு பிள்ளையை தந்தால் அவனை உமக்கே கொடுப்பேன். இதுதான் தேவ சித்தப்படி ஜெபம். அன்று முதல் அவள் ஜெபம் கேட்கப்பட்டது துக்கமுகமா இருக்கவே இல்லை. நம்ம ஜெபிக்கலாம், எனக்கு பணத்தை தான் கேட்க மாட்டாரு, பணத்தை கொடுத்தா உங்க ராஜ்யத்தை நான் கட்டுவேன்னு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாய் கேட்பாரு. யாபேஸ் ஜெபம் பண்றார், என் எல்லையை பெரிதாக்கும். வேதம் சொல்லு 1 நாளாகமம் 4:9-10 அந்த ஜெபம் அவருக்கு உகந்த ஜெபம் கேட்டாரு. எல்லையை பெரிதாக்க அப்படின்னா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல அன்பின் எல்லை பெரிதாகட்டும், மன்னிப்பின் எல்லை பெரிதாகட்டும். ஆக ஜெப எல்லை, விசுவாச எல்லை, பரிசுத்த எல்லை இது பெரிதாகட்டும். இதை முதல்ல செய்யுங்க, உங்க வீட்டை பெருசாக்குவார். 2 பேரா இருக்கீங்களா 3 ஆக்குவார், 3 4 ஆக்குவார். எனக்கு ஞானத்தை தார், சாலமோன் ஜெபம். அந்த ஜெபம் அவருக்கு உகந்த ஜெபமா. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-10 எனக்கு ஞானத்தை தார். கர்த்தருக்கு அது உகந்த ஜெபம். ஏன்னா அவர் சித்தமே சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து இளம் வயதில் அவனுக்கு கொண்டு ஆளுகை செய்யணும், ஆலயத்தை கட்டணும். அதற்கு ஞானம் அவனுக்கு வேணும்னு அவர் விருப்பம். அதை கேட்டு ஜெபம் பண்ணாம பாருங்க. அந்த விண்ணப்பம் கேட்டது மட்டுமல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்து கனம் பண்ணான். நீ கேளாததையும் உனக்கு கொடுத்து உன்னை கனம் பண்ணும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். இது நடக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார் உங்களை பார்த்து, நமது ஆண்டவர் ரெகோபோத்தின் தேவன் உனக்கு ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி விட்டார். விசுவாசத்தோடு தோத்திரம் பண்ண நடக்கும், ஆண்டவர் செய்வார். நமது ஆண்டவர் யாபேசின் தேவன். உன் எல்லை பெரிதாகும், அவரால் ஆகாத காரியம் ஒண்ணில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.